டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். திமுக என்றால் பயம், திராவிட என்றால் பயம், தமிழ்நாடு என்றால் பயம், செந்தில் பாலாஜி என்றால் பயமோ பயம். இந்த ரோடு ஷோல போற ஐயா மோடிஜிய வச்சு செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா கோவையை கைப்பற்றிடலாம். இதுதான் இவங்களுடைய திட்டம். மோடிஜிக்கு ஷோ காட்டுறது ரொம்ப பிடிக்கும். ரோடு ஷோல போகணும், கையாட்டணும், பூவை போடுவாங்க, பல்ல காட்டணும். இதுதான் நம்ம ஜிக்கு தெரிஞ்சது, பிடிச்சது. வணக்கம் தோழர்களே. காவிகள் கதறல் காதுக்கு இனிமைங்க. ஆட்டுக்குட்டியோட கதறல் இன்னும் பெரிய அளவுல இருக்கு. இன்னைக்கு என்ன கதறி இருக்காருன்னா, அவருக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. திமுக என்றால் பயம், திராவிட என்றால் பயம், தமிழ்நாடு என்றால் பயம், செந்தில் பாலாஜி என்றால் பயமோ பயம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு அண்ணாமலை நிலைமை. செந்தில் பாலாஜி பேரை சொல்லி கதறி இருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புல. என்னன்னு நம்ம பேசுவோம். அதுக்கு இடையில ஒரு ஆடியோ சிக்கிருக்கு. மதுரை சங்கியும் கோவை சங்கியும் பேசின ஆடியோ. மதுரையில இருந்து ஒரு தம்பி பேசியிருக்கான், கோவையில இருந்து ஒரு தம்பி, 2 பேர் பேசியிருக்கானுங்க. அந்த ஆடியோவை கேட்ட பிறகு எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. 2 பேர் ரொம்ப கவலைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான். கோவையில 3வது இடத்துக்கு கூட ஆட்டுக்குட்டி வராதான். 3வது இடத்துக்கு வர்றதுக்கே போராட வேண்டி இருக்கு. யாருமே உதவி செய்யல. 30 பேர் கூட போக முடியல அப்படின்னு பதச்சிருக்கிறாரு. அதை விட சூப்பர் மேட்டர் ஒண்ணு பேசியிருக்காரு. அதை நான் சொல்றேன். இதுக்கு இடையில ரோடு ஷோ. மோடிஜினால ரோடு தானே, ரோடு ஷோ தானே, அங்கதானே நம்ம அடுத்து நிறுத்த போறோம். இந்த ரோடு ஷோல போற ஐயா மோடிஜிய வச்சு செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். கடுப்புல இருக்கிறாங்க. ஒரு அக்கா கேட்கிறாங்க, யாரையா நீங்க? தண்ணிக்குள்ள கடந்த போது எங்க இருந்தீங்க? வேலை பார்த்துக்கிட்டு மேல இருந்தீங்க. இன்னைக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு வர்றதுக்குன்னு நாக்க புடுங்குற மாதிரி நறுக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பேசாம விட்டுறலாமா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுல செந்தில் பாலாஜியை பார்த்து ஏன்டா பயப்படுறீங்கன்னா, அவர் 1 வருஷம் ஆக போது ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க. அநேகமா தேர்தல் முடியாம அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. அதுதான் நிலைமை. ஏன்னா ஒருவேளை அவர் வெளியே வந்து அடிச்சு ஆடி கலப்பி விட்டாருன்னா இவங்களால 5 ஓட்டு கூட வாங்க முடியாது. அந்த பயம். செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணதுக்கு ஒரே காரணம், கொங்கு மண்டலத்துல 10 ஓட்டு கூட பாஜகவுக்கு தேராதுன்ற உண்மைதான். அதனாலதான் முடிஞ்சு போன வழக்க திரும்ப ஓபன் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துச்சுக்க இந்த காவி கும்பல். செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா கோவையை கைப்பற்றிடலாம். இதுதான் இவங்களுடைய திட்டம். ஆனா என்ன தெரியுங்களா, கல்யாண வீட்டுல சீப்பு ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரியான கணக்கு இது. செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருந்துகிட்டு எல்லா வேலையும் முடுக்கி விடுகிறார். இங்க பாத்தீங்கன்னா தேர்தலில் பல சதி வேலைகளை எனக்கு எதிராக பின்னுகிறான்னு. உனக்கு எதிராக எதுக்கு சதி பண்ணணும்? உனெல்லாம் லெப்ட்ல தட்டினாலே நீ எல்லாம் தெரிச்சு ஓடுவ. உனக்கு சதி பண்ற அளவுக்கு நீ பெரியாளா? அதுதான் செந்தில் பாலாஜியுடைய மைண்ட் வைஸா இருக்கும். செந்தில் பாலாஜி அண்ணாவா பார்க்க போயிருக்கிறாங்க கொஞ்சம் பேர், அவங்க கட்சிக்காரங்க. இடையில போய் பார்ப்பாங்கல்ல, 1 வருஷம் ஆக போது அப்பப்போ போய் பார்ப்பாங்கல்ல. தெளிவா ஸ்கெட்சை போட்டு கையில கொடுத்துட்டாப்ல. இதுதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இவன் இதை செய்ய அப்படின்னு தன்னுடைய சொந்தக்காரவே கையில கொடுத்து அனுப்பிட்டாரு. இப்ப அந்த சொந்தக்கார கையில கொடுத்து செந்தில் பாலாஜியுடைய சொந்தக்காரில் பரப்புரை பிரச்சாரம் வரைக்கும் கரூர்ல போயிட்டு இருக்கு. கரூர்ல ஜோதிமணிக்கு எனக்கு 1008 பஞ்சாயத்து இருக்கலாம். நடந்துச்சுல, பயங்கரமா ஜோதிமணி இவரை வச்சு இது பண்ணிட்டாங்க. அந்த கவலை இவருக்கு இருக்கலாம். ஆனா நம்ம கட்சி தோத்துறக்கூடாது, நம்ம கூட்டணி தோத்துறக்கூடாது. 1 to 1 இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். ஜோதிமணியை ஜெயிக்க வைக்கிறது உங்க பொறுப்பு அப்படின்னு மொத்த ஸ்கெட்சையும் போட்டு கையில கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. பக்கத்து கட்சிக்காரன் ஜெயிக்கிறதுக்கே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவரு அண்ணாமலை அடிச்சு ஓடுறதுக்கும் கோவை திமுகவின் கோட்டை என்று காட்டுவதற்கும் எவ்வளவு முயற்சி பண்ண மாட்டாரு. அந்த ஸ்கெட்ச்ல தான் இப்ப அண்ணாமலை பக்காவா சிக்கி இருக்கிறார். ரொம்ப சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பாருங்க, நம்ம அண்ணாமலை ஜெயில இருந்து கதை வசனம் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு ஒருத்தர். பேர சொல்லவே உனக்கு பயந்தானே. அதான் அண்ணாமலை. கொங்கு மண்டலம் இன்னைக்கு திமுகவினுடைய கோட்டையா மாற்றப்பட்டிருக்கு. ஒத்த ஆளை வச்சு
இங்க எல்லாம் உன்ன மாதிரி சில்லறத்தனமான வேலை செய்யறவனுக்குலாம் அரசியல்ல இடமே கிடையாது அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால கதறாரு, கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதுறாருன்னு. அதுக்கப்புறம் சொல்றாரு, தங்க சுரங்கத்திலே வெட்டி கொடுத்தாலும் கோவை மக்கள் அசர மாட்டார்கள். யோ, கோவை மக்கள் அசறது அப்புறம் இருக்கட்டும், உன் கட்சிக்காரனே 3வது இடம் கூட நீ வரமாட்டேன்னு சொல்லி பாவம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க 2 சின்ன பசங்க. நீ என்னடானா அப்படியே அறுத்து தள்ளிடுவோன்ற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கீங்க மிஸ்டர் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி. என்ன இதெல்லாம்? ஆக கதறாரு, ஏதோ ஒரு உள்வேலை நடக்குது, என்னை ஜெயிக்க விடாம பாத்துறாங்க அப்படின்னு. ஒரு உள்வேலையும் கிடையாது. திமுகவை அங்க வென்றெடுப்பது என்பது ஏற்கனவே போட்ட ஸ்கெட்ச். ஏன்னா பிஜேபி இங்க பலவிதமான திட்டமிடலோடு கோவையில களமிறங்கி இருந்துச்சு. எதையாவது செஞ்சு எதையாவது பிரச்சனை பண்ணி வம்பிழுத்து கூட கோவையில பிஜேபி ஜெயிக்க வச்சிடணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க. அதுல பலரும் தாங்களே நேரடியா வேட்பாளராக இறங்கணுன்ற வரைக்கும் திட்டம் இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை வாய் சரியில்லைல்ல. இன்னைக்கு கோவையில அண்ணாமலைக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை. சொந்த கட்சிக்காரனை இவன் தோக்கணும், இவன்லாம் ஜெயிச்சான்னா ரொம்ப கேடுகட்டத்தனம் பண்ணுவான், கட்சிக்குள்ள இன்னும் ஆட ஆரம்பிச்சிருவான், ஸோ அவனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ற டார்கெட்டை செந்தில் பாலாஜியை விட கூடுதலா பண்றது காவிகள். இப்ப இப்படி ஆகி போச்சா? இப்ப தங்கச்சுரங்கத்தையே வெட்டி கொடுக்கணும். எதுக்கு தங்கச்சுரங்கம்? நல்லதை செஞ்சா போதும், மக்கள் நன்றியோட ஓட்டு போடுவாங்க. எனக்கு நல்ல ஆட்சி இருக்குங்க, நான் நிம்மதியா இருக்கேங்க, சண்டை சத்திரம் இல்லாம கஞ்சியை குடிச்சிட்டு நிம்மதியா பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு அமைதியா வாழ்றேங்க, எனக்கு இது போதும்னு மக்கள் உணர்வாங்க. நீங்க வந்தா இந்த நாடு எப்படி நாசமா போயிருக்கு, இந்த நாட்டுக்குள்ள எப்படி கலவரத்தை இழுத்து விட்டுருக்கீங்க, மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா எப்படி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு வரை உங்களால உள்ளுக்குள்ளே நுழைய முடியலையே, தேர்தலையே போட்டியிட மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்களே, இந்த கேடுகட்டுத்தனத்தை தமிழ்நாடு மக்கள் உணர்வாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியும். 200 ஆண்டு கால அரசியலை படித்தவர்கள், பார்த்தவர்கள், கேட்டவர்கள் இன்னைக்கு இருக்கோம். அதனால எங்களுக்கெல்லாம் புதுசா யாரும் இதெல்லாம் பண்ண வேண்டாம். நல்லது செய்யறவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல லேசா ஒரு சிம்பிளா ஒரு கட்சியெல்லாம் போட்டா ஆட்டுக்குட்டி அப்படித்தான் அம்பேல், அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி சிம்பிளா போட்ட ஸ்கெட்சுக்கு ஜெயிலுக்குள்ள இருந்து சொன்னதுக்கே இந்த வலி வலிக்குது, ஐயோ அம்மா அடி தாங்க முடியல அப்படின்னு ஆட்டுக்குட்டி கதர்னா வெளியே வச்சா அப்படித்தான் முடிஞ்சிடும் போல இருக்கே. ஆட்டுக்குட்டி எப்படி ஐபிஎஸ்ல இருந்து ஓடி வந்துச்சோ அது மாதிரி இந்த பிஜேபி தலைவர்ல இருந்து தெரிச்சு ஓடும் போல இருக்கு. பாவம், எனக்கே பரிதாபமாய் போச்சு ஆட்டுக்குட்டி நிலைமை நினைச்சு. 3வது இடத்துக்கு கூட 3 நாளும் வர முடியாதுன்ற சூழலை உருவாக்கி இப்படி ஆட்டுக்குட்டிய இந்த காவி கும்பல் பழி விழுந்துருச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. பிஜேபியினர் 2 பக்கம் பேசுறாங்க. 2 பசங்க, கோவை பையனும் மதுரை பையனும். அதுல பேசும்போது ரொம்ப வேதனையா பேசுகிறாரு. என்னவா? கார்த்தி, என்ன பண்றீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை எல்லாம் போயிட்டு இருக்குது? வேலையில எங்க போயிட்டு இருக்கீங்க? என்னங்க எப்படி சொல்றீங்க? என்ன வேட்பாளர் வந்தப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் அந்த வானதியெல்லாம் வேலை செய்யறதே கிடையாதுங்க. வர்றதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் அப்படி இப்படின்னு தலைவர் கூட சுத்திட்டு இருந்ததுங்க. இப்ப பார்த்தா ஒருத்தரையும் காணோம். அவரு கூட்டமே காணோம். அங்கதான் ஃபுல்லா வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது சேதுன்னு சொல்லி இப்ப எங்களெல்லாம் சொல்லி சத்தம் போட்டு இருக்காங்க. என்னங்க தலைவருக்கு அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும், மத்த ஏரியா எல்லாம் சுணக்கம் காட்டுறீங்கன்ற மாதிரி எங்களை சொல்றாங்க. ஆன்லைன்ல பார்த்தாலுமே தலைவருக்கு நல்லா தானே இருக்குது. ஆன்லைன்ல இருக்குதுங்க. ஆன்லைன் நாங்க பண்றது தானே. எப்படி சொல்றீங்க? ஆன்லைன்ல நாங்களா பண்ணிக்கிறது. ஆமா, ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நல்லா தான் காட்டுற மாதிரி இருக்குது தலைவரை. நாங்களா நம்பிட்டு தான் இருக்கிறோம். சரி, தலைவர் ஆன்லைன்லயும் மீடியாலயும் நல்லா காட்டுறாங்க, எல்லாரும் தலைவர் தான் காட்டுறாங்க. ஆனா இங்க பிரச்சாரத்துல களத்துல இறங்கி வேலை செய்யணும் இல்லைங்களா? ஆமாங்க, நீங்க எல்லாம் போயிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன எல்லாரும் போயிட்டு வருவீங்களா? போயிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாளைக்கு 100 பேர் வந்தாங்கன்னா இன்னைக்கு 30 பேர் கூட வர மாட்டேங்கிறானுங்க. அதெல்லாம் பேமெண்ட்லாம் பண்ணிட்டு தானங்க இருக்கிறாங்க இல்லையா? பேமெண்ட் எல்லாம் பண்றாங்க. ஆனா கோஷ்டி இருக்குல்ல, இப்ப வானதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சைடு ஆளுலாம் ஒன்னும் இறக்குறது இல்ல. ஆனா இல்ல, இப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு வானதி அக்கா, நம்ம ஒரு செல்வகுமார் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே அந்த தலைவருக்கு. அவரு செல்வகுமாருக்கு அவருக்கு ஒரு காண்டு, அவருக்கு சீட்டு கிடைக்கலன்ட்டு. அதுக்காண்டி நம்ம எல்லாத்துக்கும் கட்சி அது உண்மைதாங்க, நமக்கு தெரியுது. நம்ம ஒரு கொள்கை அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுல போறேங்க.
ஆனா அவங்களுக்கு வந்து நான் தான் பெரிய ஆளு நீ தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. கட்சி தலைவரையே தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கெல்லாம் தலைவர் மட்டும் தான் ஜெயிப்பாரு நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம் நாங்களுமே. என்னன்னு எங்கேங்க கேட்டீங்கன்னா தலைவர் ரெண்டாவது ஜெயிச்சா கூட போதும் அப்படின்னு. ஒரு ஏன்னா இப்ப ஆள்ல எங்க ஏரியால ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. நான் நம்ம அண்ணன் கூட போட்டு தான் இருந்தேன், அவர் வேட்பாளர் இவர் கூட, நம்ம ப்ரொஃபசர் கூட. அப்படிங்களா? அவரு ஆமா. பரவாயில்லைங்களா? அவரு நல்லா பேசுவாருங்களா? அதெல்லாம் பேச்செல்லாம் அண்ணனை பத்திலாம் ஒன்றும் குறை கிடையாது. அதெல்லாம் அதே மாதிரி போயிட்டு இருக்கிற அப்படி எல்லா இடத்துக்குமே நல்லா தான் போறாப்புல. என்னன்னா இந்த கேஸ் ஒன்னுல நம்ம ஆள் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அந்த நியூஸ் வந்து தெரியுங்களா உங்களுக்கு? போக்சோ வழக்குல. ஆமா 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 தெரியுங்க. அது அண்ணனுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னமே நமக்கெல்லாம் மனசு விட்டு போச்சு அப்படியே. ஐயோ, ஏன்னா போக்சோ அப்படிங்களா? இருக்கிறப்ப ஏன்னா குழந்தை குட்டி எல்லாம் நமக்கு இருக்கு இல்லைங்க. கண்டிப்பாங்க. அதெல்லாம் வந்து மத்த ஒரு அதெல்லாம் வந்து கேஸ்னா நம்ம கூட விட்டு கொடுக்கவே பிரச்சனை கூடாது. இல்ல கார்த்தி. இப்போ அடிதடி கேஸ்ல மண்ணை மாட்டிருக்காரு, செஞ்சிருக்காருன்னா கூட நான் சொல்லலாம். யாருங்க இப்ப பிரச்சனை பண்ணாம இருக்கிறா, செய்யாம இருக்கிறா, அடிச்சுலாம் வர்றாங்க. எல்லா கட்சிக்காரனும் இப்ப பிரச்சனையில இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணாத கட்சிக்காரர் இல்ல. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த வழக்குங்கிறப்ப நமக்கு மனசு ரொம்ப உடஞ்சு வச்சுங்க. ஏன்னா போக்சோ வழக்குங்கிறது பாவம் 18 வயசு கீழேயா அந்த பிள்ளைகள் பாவம். நம்மால மாட்டிக்கிட்டானுங்க. நம்ம அண்ணனை வர சொல்றானுங்க. இதுல ஒரு வேட்பாளரா வேற இருக்கிறாரு. நம்ம ஓட்டு கட்டு போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுல இருந்து நான் போறத குறைச்சிட்டு அப்படியே இங்க பாத்தீங்கன்னாங்க 3வது இடமே வந்து அதுவே பாத்தீங்கன்னா பெரிய சவாலா இருக்குங்க. எப்படிப்பா போகுது அங்கெல்லாம் தேர்தல்லாம் அப்படின்னு மதுரைக்காரர் கேட்குறாரு. என்னன்னே என்னத்தனே சொல்றீங்க, கோயம்புத்தூர்ல ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்றாரு. என்னப்பா அப்படி சொல்றீங்க? ஆன்லைன்லாம் பயங்கரமா ஓடுதேப்பா, தலைவர் தான் ஜெயிப்பார்னு போடுது. ஆன்லைன்ல நம்ம தானே போட்டு விடுறோம். இது என்னன்னா பிஜேபி கும்பலுக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழர் கும்பலும் இதை தெரிஞ்சுக்கணும். ஆன்லைன்ல நீங்களாம் உங்களை ப்ரமோட் பண்ணி போட்டுக்கிற வீடியோக்கள் ஓட்டா மாறும்னு கற்பனை பண்றீங்க பாருங்க, அங்கதான் நீங்க தோத்து போற இடம். மக்கள்கிட்ட போய் நின்று அரசியலை பேசி உழைச்சு ஓட்டு கேட்டதான் போடுவாங்க. இது ஒன்றும் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் கிடையாது. நீங்க போய் கேட்ட உடனே குஜராத் மாதிரி அள்ளி போடுறதுக்கு. இப்ப அங்கேயே ஆப்பு வச்சுட்டு இருக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் சும்மாவே நாங்கள் ஆப்பு வைப்போம். இங்கே எல்லாம் ஆன்லைனில் வச்சு உங்கள் ஜிக்னா வேலையை காட்டி ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பார்த்து எங்களை எல்லாம் மயங்க வைக்க முடியாது. அது தோத்து தான் போவீங்க. அந்த பையனை அத்தன் சொல்கிறான், ஐயோ அண்ணே அதெல்லாம் நம்மளே போட்டு விடுறது தானே, அதெல்லாம் வச்சு என்ன பண்ண, ஊடகங்கள் கூட அவரை 10 எடுத்து போடுறாங்க, ஆனால் கூட இருக்குங்க யாரும் வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுலேயும் தொடக்கத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரு தொடக்கத்திலிருந்து வானதி சீனிவாசனுக்காக்கு இது பிடிக்கல, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த ஆளை பிடிக்கல, சரஸ்வதின்ற எம்எல்ஏக்கு இந்த ஆளை பிடிக்கல, அங்க இருக்கிற கட்சி மூத்த நிர்வாகிக்கெல்லாம் இந்த ஆளை பிடிக்கல, ஆட்டை பிடிக்காதனால பழி கொடுக்கறதுக்கு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, உள்வேலையை அவங்களே பார்க்குறாங்கன்னு ஆல்ரெடி ஒரு விரிவான வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். இதுல தான் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டனால தொடக்கம் ஒரு 4-5 நாள் ஒரு 100 பேர் போயிருப்பாங்க போல இருக்கு. இப்போ தினந்தோறும் பிரச்சாரத்துக்கு ஒரு 30 பேர் கூட போகலையா. என்னப்பா காசு கணமெல்லாம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா யாரும் வரல. அப்ப என்ன அர்த்தம்? நீ காசு பணத்தை அள்ளி எறிஞ்சு கூட்டம் ஜெயிக்க ட்ரை பண்ணாலும் உன் கட்சிக்காரனே உனக்கு வரல. அப்ப என்ன அர்த்தம்? சொந்த கட்சிக்காரனே புளிச்சுன்னு துப்பிட்டான்னு அர்த்தம். இந்த லட்சணத்துல 60% வாக்குகளை வாங்கி நான் வெற்றி அடைவேன்னு அதுவா பெனாத்திட்டு தெரியுது பாவம். தேர்தல் முடிஞ்சு மனசு உடஞ்சி எதுவும் செஞ்சுக்க கூடாது, நம்ம ஒரு சக மனிதனா அதை நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பசங்க பேசுறாங்க, என்னையா அப்படி சொல்ற, 30 பேர் கூட வரலையா? ஆமாங்க, இங்க எல்லாம் நானா நீயான்னு போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க, நம்ம தான் 1-2 பேர் உண்மையா இருக்கும் கட்சிக்கும் கொள்கைக்கும் அப்படின்றாங்க. உண்மைதாங்க, நீ எந்த கட்சியா ஆயிரு, ஆனா உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க உண்மையாத்தான் அதை உள்ள தெரியுதுங்க. இந்த காவியலையெல்லாம் நம்பிட்டு தான் உள்ள கொஞ்சம் பேர் திரியிறானுங்க. கொஞ்சம் பேர் உண்மையாவே காவியில ஏதோ ஒரு நல்லது இருக்காக்குன்னு நம்பிக்கிட்டு உள்ளதுறாங்க. நிறைய பேர் கஞ்சி குடிக்கிறதுக்கு காசு கிடைக்குதுன்னு உள்ள போறாங்க. இந்த 2 கும்பல் பேசும்போது ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சு. அதுல திடுக்கிடு உண்மை ஒன்ன பேசினாரு மதுரைக்காரர். அங்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னா, இங்க என்னத்தங்க, நம்ம கட்சிக்காரர் தான் போக்சோ சட்டத்துல ஒருத்தர் தான் கைதாயிட்டார்ல. போன வாரம் மதுரைக்காரர் ஒருத்தர் கைதானார் ஞாபகம் இருக்குங்களா? போக்சோ சட்டத்துல கைதாயிருக்காருல. அந்த கேஸ்ல நம்ம கேண்டிடேட்டுக்கும் யாரே பிஜேபி கேண்டிடேட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அதாங்க எனக்கு மனசே விட்டு போச்சு அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க. நீங்க பாலியல் ஜல்சா கட்சின்னு நம்ம சும்மா கேலிக்கு சொல்லலைங்க. பெண்களை பாலியலா பார்க்குற கேவலப்பட்ட கட்சி இந்த கும்பல். அதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? போராட முறை பொம்பளை பிள்ளைங்கள உடம்பா பார்க்குற கேடுகட்ட கும்பலுங்க இது.
குழந்தைங்களை கூட விட்டு வைக்கல. போக்சோல ஒண்ணு உள்ள போயிருக்கு. நம்ம கேண்டிடேட் மேலயும் போக்சோ வழக்கு இருக்காங்க. அந்த போக்சோ வழக்குனோட எனக்கு மனசே உடைஞ்சு போச்சுங்க. மனசே உடைஞ்சு போச்சு. 18 வயசு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க, ரொம்ப வேதனையா போச்சு எனக்கு. எப்படிங்க போய் ஓட்டு கேட்கறது? எந்த மூஞ்சி வச்சு நம்ம ஓட்டு கேட்க போறோம் அப்படின்னு அந்த பையன் பேசுறாப்ல. இத சங்கிகள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் 18 வயசு குழந்தைய ரேப் பண்றான், அவன் கூட ஒருத்தன் ஒத்துழைக்கிறான், அவன் வந்து இந்த கேண்டிடேட்டா நிக்கிறான் அப்படின்னா இந்த சங்கிகள் ஆபத்தானவர்கள். நாளைக்கு நம்ம குடும்பத்து பிள்ளைங்க மேல கூட கை வைக்க கூடும். அப்ப நாம கவனமா அந்த சங்கிகளை கையாளணும். அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அப்ப சங்கிகள் இப்படி திருந்தி கொண்டால் இங்கே காவிகளுக்கு வேலை இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அதுல அந்த பயலுக பேசின இன்னொரு முக்கியமானது என்னன்னே சொல்றீங்க, 3வது இடத்துக்கு கூட அண்ணாமலை வரமாட்டாராம், ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நமக்கு கிடைச்ச அடி அம்பிடுத்தாங்க. ஆக 3வது இடம் கூட கிடைக்காத ஆட்டுக்குட்டி தான் எனக்கு 60% கிடைக்கும்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. போலி பிம்பத்தை ஆன்லைன்ல கட்டமைச்சா ஓட்டு கிடைச்சுன்னு நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த முறை நாம அடிச்சு காவிகளை ஓட விடுறதில்ல. ஒரு பயலும் இந்தியாக்குள்ள நெஞ்ச நிமித்திக்கிட்டு மக்களுக்கு எதையும் செய்வோம், ஆனா ஓட்டு கேட்டா போட்டுருவாங்கன்னு நம்பவே கூடாது. இன்னைக்கு ரோடு ஷோக்கு வர்றாருல, மோடிஜிக்கு ஷோ காட்டுறது ரொம்ப பிடிக்கும். ரோடு ஷோல போகணும், கையாட்டணும், பூவை போடுவாங்க, பல்ல காட்டணும். இதுதான் நம்ம ஜிக்கு தெரிஞ்சது, பிடிச்சது. இன்னைக்கு ரோடு ஷோ கிளம்புனா தமிழ்நாட்டில் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இங்க யாருங்க அவருக்கு ஓட்டு போட போறது? இங்க எதுக்குங்க அவர் தேவையில்லாம அலைகிறாரு? ஒரு தம்பி சொல்றான், திருக்குறளை தப்பு தப்பா சொன்னதுக்கு இந்த ஆளுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் சொல்றாங்க, மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தாங்க ஓட்டு போட முடியும். இவ்வளவு கேஸ் விலை எல்லாம் ஏறி போச்சு, நாங்க எப்படி ஓட்டு போடுவோம்னு பெண்கள் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க பெண்கள்லாம் ரொம்ப காண்டா இருக்காங்க, ரொம்ப கோபத்துல இருக்காங்க, காவியல் வந்து ஓட்டு கேட்க வந்தா முடிச்சு விட்டுருவாங்க என்று ஒரு ஆண் சொல்லிட்டு போறாரு. ஆக தமிழ்நாட்டுல, அது குறிப்பா சென்னையில இன்னைக்கு ரோடு ஷோ வர்றாரு மோடின்னு கேட்ட உடனே புளிச்சு துப்பிருக்கு நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க. இதாயா தமிழ்நாடு? இங்க எல்லாம் உங்க பருப்பு வேகவே வேகாது. என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000ல இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.